தமிழ் மொழியை அழிக்க முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் அதற்கு ஒட்டுமொத்தமாக முற்றுப்புள்ளி வைத்ததாக வேண்டும் என்று சூளுரைத்துள்ளார். சட்டப்பேரவையில் இருமொழிக் கொள்கை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பதிலளித்து பேசிய முதலமைச்சர், தமிழும் ஆங்கிலமும் தான் தமிழ்நாட்டினுடைய இருமொழிக் கொள்கை என்று அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் தெரிவித்தார். இது பணப்பிரச்சனை அல்ல, இனப்பிரச்சனை என்று கூறிய முதலமைச்சர், நிதி தரவில்லை என இனமானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமைகள் தாங்கள் அல்ல என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். தமிழை அழிக்க நினைக்கும் ஆதிக்க மொழி எதுவாக இருந்தாலும் அதை அனுமதிப்பதில்லை என்பதால்தான் இருமொழிக் கொள்கையை கடைபிடிப்பதாக கூறினார். இந்தி மொழி திணிப்பு என்பது ஒரு மொழி திணிப்பு மட்டுமல்ல, பண்பாட்டு அழிப்பாக அமையும் என்பதால் தான் இதிலே உறுதியாக இருப்போம். இந்த மொழி திணிப்பின் மூலமாக மாநில மொழிகளை ஒரு இனத்தை ஆதிக்கம் செலுத்த நினைக்கிறார்கள். இதற்கு ஒட்டுமொத்தமாக முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். மாநிலங்களை தங்களது கொத்தடிமை பகுதிகளாக நினைப்பதால் தான் இது போன்ற மொழி திணிப்புகளையும் அநீதிகளையும் மத்திய பாஜக அரசு செய்வதாக சாடிய முதலமைச்சர், நாட்டின் கூட்டாட்சி தன்மையை காக்கவும் மாநிலங்கள் சுயாட்சியை வென்றெடுக்கவும் மிக சரியான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருப்பதாகவும் தெரிவித்தார். மாநில சுயாட்சியை உறுதி செய்து மாநில உரிமைகளை நிலைநாட்டினால்தான் தமிழ் மொழியும் காக்க முடியும், தமிழினத்தை உயர்த்த முடியும் என்பதை உறுதிபட தெரிவித்து அதற்கான அறிவிப்பை விரைவில் வெளியிடுவேன். சென்னையில் அடுத்தடுத்து 7 இடங்களில் செயின் பறிப்பில் ஈடுபட்டுவிட்டு விமானம் மூலம் தப்பி செல்ல முயன்ற வடமாநிலத்தவர்கள் 2 கைது செய்யப்பட்டனர். சென்னை அடையார் இந்திரா நகரில் சாலையில் நடந்து சென்ற லட்சுமி என்ற பெண்மணியிடம் 5 சவரன் நகையை இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் 2 பறித்துக் கொண்டு தப்பினர். இதேபோல் வேளச்சேரியில் 3 இடங்கள், சாஸ்திரி நகர், சைதாப்பேட்டை என 7 இடங்களில் 16 சவரன் தங்க நகைகள் வழிப்பறி செய்யப்பட்டன. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரித்து வந்தனர். இந்த அனைத்து வழிப்பறி சம்பவங்களிலும் ஒரே கும்பல்தான் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட 2 விமான நிலையத்தில் காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்கள் வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் விமானம் மூலம் தப்பி செல்ல முயன்றதும் தெரியவந்துள்ளது.